அவர்கள் வந்து பிறப்பால் வந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவர், அதனால வந்து அவங்க இந்த மாதிரியான பாடல்கள் பாடக்கூடாது. கிறிஸ்துவ வந்து ஜீசஸை வந்து அவங்க வந்து மேம்படுத்தி பாடுறாங்க, ஆனா ஐயப்பரை பாடும்போது அவரை கொச்சப்படுத்துற வகையில பாடியிருக்கிறாங்க அப்படின்றதுதான் வந்து இந்துத்துவாவுடைய தலைவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. ஐயப்பா அப்படின்னு சொன்னது வந்து நீலம்ல இருந்து ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல சொல்றதே வந்து கோயிலுக்குள்ள போகிறது அப்படின்றது அனைவருடைய உரிமை, இது பெண்களும் இதுல வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களே பதிவு தான் அதை பார்க்கணும்னா நீலம் பண்பாட்டு மையம் வந்து சொல்றாங்க. ஆனா இது ஒரு கவுண்டர் கொஸ்டின் வேற அங்க இருந்து வைக்கிறாங்க சார். மசூதிக்குள்ள வந்து பெண்களை விடுறது இல்ல, அது உண்மையான்னு முதல்ல ஒரு கேள்வி இருக்கு. அப்படி உண்மைனா அங்க ஏன் நீங்க அந்த கேள்வியை வந்து வைக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு கவுண்டர் கேள்வியும் வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த கேள்விக்கு பதில் என்ன? பிஜேபிக்கு அதான வேலை. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓவியா பேசினதை இன்னைக்கு வந்து வெட்டி ஒட்டி போட்டு அவரை கைது செய்யணும்னு சொல்றாங்க. அதே நிலைமை தான் 3 ஆண்டுகளுக்கு முன்னால அந்த அவங்க பாடிய பாடல் அது திரும்ப வந்து பாடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அதில் ஒரு வரி கூட சேர்க்கல. பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனால் பெரும்பான்மையான மாவட்டங்களில் 2 தளங்கள், ஒரு தளத்தில் வந்து ஆண்களுக்கு தொழுகை நடத்துவதற்கான இடம் இருக்குது, கீழ்த்தளத்தில் பெண்கள் தொழுகை நடத்துவதற்கான இடம் இருக்குது. இந்த சிறப்பு தொழுகைகள். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு KM ஷரீப் அவர்கள். வணக்கம். இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் வந்து நீலம் பண்பாட்டு மையம். இதுல ஒரு அங்கமா இருக்கக்கூடியதுதான் வந்து மார்கழி மக்கள் இசை. இதுல வந்து பிரபல முன்னணி இசை பாடகியாக இருக்கக்கூடிய இசைவாணி அவர்கள் வந்து ஐயப்பரை வைத்து ஒரு பாடல் வந்து பாடியிருந்தாங்க. ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் வந்து பாடியிருந்தாங்க. இது வந்து 2019 வந்து பாடப்பட்ட பாடல். ஆனா இப்போ சமீபத்துல வந்து இந்த பாடலை பாடியிருக்காங்க. இதை வந்து ஒரு பெரிய விமர்சனத்துக்குள்ள உள்ளாக்கி அவங்க மீது வந்து வழக்குகள் வந்து பதிவு பண்ற அளவுக்கு பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சாதான் பார்க்கப்படுது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இப்போதைக்கு இந்துத்துவாவுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை அந்த பாடகியை பற்றியோ, ரஞ்சித்தை பற்றியோ, நீலம் பண்பாட்டு மையத்தை பற்றியோ இல்லை. அந்த பாடலில் இருக்கிற ஒரு வரி, நான் தாடிக்காரன் பேத்தி, அதான் இப்போ பிரச்சனை. ஏன்னா இதுவரை ரஞ்சித் ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்து பார்க்கப்பட்டார். இப்பொழுது இந்த பாடலின் மூலம் ஒரு திராவிட சித்தாந்தத்திற்கு ஆதரவானவராக பார்க்கப்படுகிறார். அப்போ இவ்வளவு நாள் சும்மா இருந்த இந்த இந்துத்துவ சிந்தனையாளர்கள் தாடிக்காரன் பேத்தி என்று சொல்லுகிற போது பெரியாரை இவர் முன்னிறுத்துகிறார். அதான் பிரச்சனை. இப்போ ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் 2 விஷயம்தான். ஒன்று, பெரியார் சொன்ன கருத்தியலுக்கு ஆதரவான ஒரு செய்தி. இன்னொரு விதத்தில் பெரியார் கருத்தியலுக்கு நேர் எதிரான ஒரு இந்துத்துவ சித்தாந்த கட்டமைப்பு. இது 2 தான் நேர் எதிராக தமிழ்நாட்டில் உருவகப்படுத்தப்படுகிறது. அப்போ பெரியாரை பேசுகிற வரை என்பதை தாண்டி பேசாத வரை நம்ம சொல்லுவோம். பெரியாரை பேசாத வரை இவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரஞ்சித் அம்பேத்கரை பேசலாம், ரஞ்சித் வேறு யாரையும் பேசலாம், ரஞ்சித் என்னுடைய சமூக பிரச்சனைகளை பேசலாம், ரஞ்சித் ஆம்ஸ்ட்ராங் கொலையை பற்றி பேசலாம். அதெல்லாம் இவங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்காது. ஆனால் ரஞ்சித் ஒருபோதும் பெரியாரை பற்றி பேசிவிடக்கூடாது என்பதில் இவர்கள் தெளிவாக இருக்கிறார். எனவே பெரியாருக்கு எதிராக ஒரு பெரிய அலையை உருவாக்குவதற்கான முயற்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது. இந்த பாடலை நான் அப்படித்தான் பார்க்கிறேன். இதற்கு முன்னால் ரஞ்சித்தினுடைய எந்த செயலும், எந்த நிகழ்வும், அல்லது எந்த புத்தகமும், எந்த சினிமாவும் இவர்களாலே விமர்சிக்கப்படவில்லை. ஏன்னா அவர் ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கிறார், அம்பேத்கரியத்தை பேசுகிறார், அது தங்களுக்கு ஆபத்தில்லை என்று இது நாள் வரை நினைத்தார். இப்பொழுது தாடிக்காரன் பேத்தியாக அவருடைய சிந்தனை மாறுகிற போது இவர்களுக்கு எரிச்சல் வருகிறது, இடைஞ்சல் வருகிறது. இசைவாணி அவர்கள் வந்து பிறப்பால் வந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவர்,
அதனால வந்து அவங்க இந்த மாதிரியான பாடல்கள் பாடக்கூடாது. கிறிஸ்துவ வந்து ஜீசஸ வந்து அவங்க வந்து மேம்படுத்தி பாடுறாங்க. ஆனா ஐயப்பரை பாடும்போது அவரை கொச்சைப்படுத்துற வகையில பாடியிருக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இந்துத்துவடைய தலைவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த பாட்டுல எந்த இடத்துலயும் ஐயப்பான்னு தான் வருது. ஐயப்பா அப்படிங்கிறது ஒரு பொருள், ஒரு பெயர். அது கடவுளா, அல்லது வந்து கேரளத்தில் இருக்கிற ஐயப்பனா, அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு சாமி அப்படின்லாம் அவங்க அந்த பாட்டில் எந்த வரியும் பாடலை. ஐயப்பான்னு அப்படி தான் வந்து அவங்க பாடுறாங்க. இப்போ மலையப்பான்னு பாடலாம், ஏன்னா வீரப்பான்னு பாடலாம். அதெல்லாம் கடவுள் பெயர்னு நம்மளாம் முடிவெடுத்து கொள்ள முடியாது. எந்த கடவுளுக்கும் எதிராக அல்லது அதை விமர்சிப்பதுங்கிறது என்னை போன்றவர்களுக்கு அது வந்து சரிங்கிற கருத்தாக்கம்லாம் கிடையாது. அது நான் வந்து அதை அவரை விமர்சிக்க வேண்டிய தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவர் எந்த கடவுளையும் விமர்சிப்பதாக அந்த பாட்டில் இல்லை. அவங்க வந்து அந்த பொருளா, அந்த கடவுளா தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த அம்மா வந்து அவங்க பாடுறது பெண்ணுரிமைக்கான பாடலாக தான் என்னை போன்றவர்கள் பார்க்கணும். அதில் என்ன ஒரே ஒரு வரி, நான் பெரியாரின் பேத்தி, தாடிக்காரன், பெரியார்னு கூட அவங்க சொல்லலை, தாடிக்காரன் பேத்திங்கிறாங்க. அதனாலேயே அது வந்து கடவுளாக அப்படி சித்தரிக்கப்படுகிற வேலை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஓவியா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, பெரியாரிய சிந்தனையாளர். அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அது உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கில் அதை பற்றியான ஒரு விவாதத்தில் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்து எதிலிருந்து எடுத்து வைக்கப்பட்டது அப்படின்னா, தியாகி இமானுவேல் பேரவையினுடைய தலைவராக இருந்த சந்திரபோஸ் அவர்கள் மதுரையில் நடத்திய ஒரு மாநாட்டில் தேவேந்திர சமூக மக்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கான ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அந்த கருத்தை 5 வருடம் கழித்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள், சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள், தேவேந்திரகுல சமூகத்துக்கு எதிராக அவர் பேசிவிட்டார் என்று 5 வருஷம் கழித்து ஒரு பிரச்சனையை முன்னெடுக்கிறார். பிஜேபியை பொறுத்தவரை திட்டமிட்டு தமிழ்நாட்டில் சாதிய வன்மத்தை தூண்டுவது, அல்லது யாராவது சாதிக்கு எதிராக பேசிவிட்டார்கள் என்று சொல்லி பெரியார் இயக்கவாதிகள் மீது அவதூறை அள்ளி போடுவது, இந்த வேலையை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியினர் செய்து வருகிறார்கள். எனவே இப்படி ஒரு பாடலை பாடியதன் மூலம் அவர் நான் தாடிக்காரன் பேத்தின்னு அந்த அம்மா பாடாமல் இருந்தா அவர் கிறிஸ்தவரா, முஸ்லீமா, அல்லது சீக்கியரா, பௌத்தரா என்கிற ஆராய்ச்சிக்குள்ளே பிஜேபியினர் போக மாட்டாங்க. அந்த அம்மா வந்து அப்படி ஒரு பாட்டை பாடிட்டாங்க அப்படிங்கிறதுனால அதில் பெரியாரை பற்றி மறைமுகமாக சொல்லிவிட்டார். இதுதான் அவங்களுடைய தாக்குதலுக்கான காரணம். ஆனால் உண்மையிலே அந்த பாடல் பெண்ணுரிமைக்கான பாடல். ஐயப்பரை வந்து அவங்க முன்னிறுத்தல அப்படின்னு இல்லவே இல்லை. ஐயப்பா அப்படின்னு சொன்னதை வந்து நீலம்ல இருந்து ஒரு பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல சொல்றதே வந்து கோயிலுக்குள்ள போகிறது அப்படின்றது அனைவருடைய உரிமை, இது பெண்களும் இதுல வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களே பதிவு வெளியிட்டாங்க. அது வந்து என்னன்னா, இவங்களா அப்படி ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. நான் ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்கள் போவதா இல்லையா அதை தீர்மானிப்பது யார்? இப்போ வந்து வேற சமூகத்தை சார்ந்த நானும் வேற யாருமோ அதை தீர்மானிக்க முடியாது. ஆனால் நீளம் பண்பாட்டு இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கான அந்த உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. நிச்சயமா இருக்குதுல்ல, அவங்க கேள்வி கேட்கலாம். ஆனாலும் கூட அந்த பாடலிலே கடவுளை பற்றியான எந்த செய்தியும் இல்லை. ஐயப்பா நான் ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி. அப்ப இது கடவுள் தானே ஏன் நினைக்கிறீங்க? அவங்க வந்து தன்னோட ஆணாதிக்கத்துக்கு எதிரான ஒரு பாடலா கூட அதை நினைச்சுக்கிறாங்களா? நீலம் பண்பாட்டு மையம் வந்து சொல்றாங்க. ஆனா இது ஒரு கவுண்டர் கொஸ்டின் வேற அங்க இருந்து வைக்கிறாங்க சார். மசூதிக்குள்ள வந்து பெண்களை விடுறது இல்ல, அது உண்மையான முதல்ல ஒரு கேள்வி இருக்கு. அப்படி உண்மைனா அங்க ஏன் நீங்க அந்த கேள்வியை வந்து வைக்கிறது இல்ல அப்படின்ற ஒரு கவுண்டர் கேள்வியும் வைக்கப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த கேள்விக்கு பதில் என்ன? மசூதிகளுக்குள்ள பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனா பெரும்பான்மையான மாவட்டங்களில் 2 தளங்கள், ஒரு தளத்துல வந்து ஆண்களுக்கு தொழுகை நடத்துவதற்கான இடம் இருக்குது, கீழ்த்தளத்தில் பெண்கள் தொழுகை நடத்துவதற்கான இடம் இருக்குது. இந்த சிறப்பு தொழுகைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இறைவனை வணங்குவது. இதில் வந்து பல இடங்களில் பெண்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏன்னா மேலே ஒருத்தவங்க தொழுவாங்கன்னா கீழே ஒரு பெண்கள் தொழுவாங்க. இப்படிப்பட்ட முறை தமிழ்நாட்டில் பல இடங்களில் இருக்குது. ஆனா தவறான கருத்துக்கள் வந்து ஆமாம், நீங்கள் வந்து அது இதெல்லாம் தெரிஞ்சிக்காம இதை பார்க்காம பெண்களை அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, செத்துப்போன ராமகோபாலன் வந்தால் கூட அவர் வந்து இந்த பள்ளிவாசல்களில் இமாம் தொழுகை நடத்துகிற இடத்திற்கு நான் போகணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், கைகால்களை சுத்தப்படுத்தி கொண்டு அந்த இடத்துக்கு ராமகோபாலனே வந்தால் கூட அனுமதிக்க. செத்துப்போன ராமகோபாலனே சொல்கிறேன் நான். இப்போ இருக்கிற தலைவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணாமலை கூட வரட்டும், தமிழ்நாட்டின் எந்த பள்ளிவாசல்லையும் இமாம் தொழுகை நடத்துகிற இடத்துக்கு நாங்கள் அழைத்து போவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போ அது பிரச்சனை இல்லை. அவர்கள் ஒரு பாடலை பாடுகிறார், அந்த பாடல் கடவுளுக்கு எதிரானதாக எனக்கு தெரியல. அந்த பாடல் தங்கள் உரிமைகளுக்கான ஒரு உரிமைக்கான பாடலாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்டாண்டு காலமாக அது எந்த சமூகம் எந்த மதம் என்பதை தாண்டி பெண்கள் மீதான ஒரு தாக்குதலுக்கு ஒரு எதிர் நிலையாக நான் அதை பார்க்கிறேன். அப்போ அதாவது நீங்கள் யாரை வந்து அடிமை என்று சொல்லுகிறீர்களோ அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்ட அல்லது அந்த அடிமைத்தனத்தினால் இவ்வளவு நாள் சிரமப்பட்டு கொண்டிருந்த ஒருவர் அதற்கு எதிரான ஒரு குரலை முன்னெடுக்கிறார், அவ்வளவுதான். இதை திட்டமிட்டு வந்து இதை நான் தான் சொல்லல, தாடிக்காரன் பேத்தி என்கிற ஒரு வார்த்தை இல்லைன்னா இது இன்றைக்கு விமர்சன பொருளாகவே மாறி இருக்காது. பெரியாரை முன்னிறுத்துகிறார்களே, இவங்க கஷ்டம் தான், இவங்க பிரச்சனை தான். 2019 வந்து இதே வரிகள் கொண்ட பாடல் தான் வந்து அப்பவே அவங்க பாடியிருக்கிறாங்க. அப்போ 2019 அந்த கவனம் வந்து அந்த பாடலுக்கு வந்து கொடுக்கப்படாதது. இப்போ 2024 இப்போ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? பிஜேபிக்கு அதான வேலை. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓவியா பேசினதை இன்னைக்கு வந்து வெட்டி ஒட்டி போட்டு அவரை கைது செய்யணும்னு சொல்றாங்க. அதே நிலைமை தான் 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அவங்க பாடிய பாடல் அது திரும்ப வந்து பாடுறாங்க. வேற ஒன்றும் இல்லை, அதில் ஒரு வரி கூட சேர்க்கலை அல்லது வந்து அதை வந்து எடுக்கலை. அதே பாடல் திரும்ப. ஆமாம், நீங்கள் மார்கழி உற்சவம் நடத்துவது போல அவர்கள் மார்கழியில் ஒரு தமிழ் மக்களை செய்ய நடத்துகிறார்கள். இதை ஒரு நேரத்தில் வந்து பல்வேறு அமைப்புகள் வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி மக்களை செய்ய வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன் டாக்டர் ராமதாஸ் ஐயா கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அவர் நடத்தியிருக்கார் தொடர்ச்சியாக. மக்கள் பண்பாட்டு செய் அப்படிங்கிற பேர்லாம் நடத்தியிருக்காரு. அவர்களெல்லாம் அதை விட்டுட்டாங்க. இப்போ நீலம் பண்பாட்டு மையம் அதை முன்னெடுக்கிறது. இது பண்பாடு தொடர்பான தங்களை தற்காத்து கொள்வதற்கான தங்கள் மீது செலுத்தப்பட்ட ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு போராகத்தான் அல்லது குறைந்தபட்ச ஒரு கழக குரலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். அந்த கழக குரல் இத்தனை ஆண்டு காலம் கழித்து விமர்சிக்கப்படுகிறது என்றால் இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் என்றுதான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து இசைவாணி அவர்கள் மீதும் ரஞ்சித் அவர்கள் மீதும் வந்து வழக்குகளானது பதிவு பண்ணப்பட்டுட்டே இருக்கு. இது வந்து இப்ப சமீபத்துல ஒரு பெரிய பேசும் பொருளாகவும் மாறி இருக்கு. இந்த வழக்குகள் வந்து எப்படி முடிவடையும் சார்? இது எப்படி வழக்கு அல்லது இதை வந்து சந்திப்பது அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு பாடல். தங்களுடைய மனக்குமுறலை ஒரு பெண் எடுத்து கேள்வி கேட்கிறது தானே. நீங்க வந்து கேள்வி கேட்டதால முருகன் வந்தாரு, அப்பனை எதிர்த்து கேள்வி கேட்டதுனால முருகன் வந்தாரு. இது கடவுள் கதையிலே இருக்குது. அதே மாதிரி வந்து இது ஒரு கேள்வி கேட்பது, ஒரு எதிர்குரல், ஒரு கழக குரல். இதையெல்லாம் எந்த வழக்கம் போட்டு வந்து நீங்க வந்து நிறுத்திட முடியாது, தடுத்துட முடியாது. இசைவாணி அவர்கள் மீது தொடரப்படுகிற வழக்குகளுக்கு சில பதில்கள் வந்து எங்ககிட்ட சொன்னதுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றி.